இந்த வீடியோவில் CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் யாராக இருக்காங்க அப்படின்னா ஸ்லோ லேர்னர், நான் ஆவரேஜாக தான் படிப்பேன், இல்லை நான் ஒரு நல்லா படிப்பேன், டாப்பர் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பேன் அப்படிங்கிற 3 கேட்டகரிக்குமே ஏற்ற கொஸ்டின் பேப்பராக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் உள்ள எல்லா கொஸ்டினும் படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நல்லாவே பாஸ் ஆக முடியும். என்னால் அந்தளவு படிக்க முடியல அப்படின்னா ஆவரேஜ் கேட்டகரியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. நான் ஸ்லோ லேர்னர் தான், என்னால் அந்தளவு முடியாது ப்ரோ, எனக்கு கம்மியான டைம் தான் இருக்குது அப்படின்னா நான் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன், அது மட்டும் படிச்சுக்கோங்க. இதுக்கான நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஏன்னா சில பேருக்கு பிரிண்டர் நோட்ஸ் வந்து புரியாது, எனக்கு வந்து இங்கிலீஷ் அந்தளவு வராது, ரீட் பண்ணி என்னால் படிக்க முடியல அப்படிங்கிறது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாங்க. அதுக்கான நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் பிரிண்டர் நோட்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு பிரிண்டர் நோட்ஸோட டவுன்லோட் லிங்க் இருக்குது. அப்புறம் இது வரைக்கும் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நடந்திருக்கு, அஞ்சு பேப்பர் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இது வரைக்கும் 2021 ரெகுலேஷனுக்கு அதுக்கான 5 தடவை நடந்த கொஸ்டின் பேப்பருமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போட்டு. அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்க்கான லிங்க்கே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் தான், எதுவுமே பெய்டு கிடையாது, எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுப்பேன், நோட்ஸும் பார்த்து எப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பத்துள்ளது ஜியோலைட் ப்ராசஸ் வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், அப்புறம் முனிசிபல் வாட்டர் ப்ராசஸ். இந்த இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டரும் முனிசிபல் வாட்டர் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டானது. எதனால நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 தடவை கொஸ்டின் நடந்திருக்கு சொன்னேன்ல, அந்த 5 கொஸ்டின் பேப்பர்லையுமே பார்த்தீங்கன்னா வாட்டரை பற்றி ஏதோ ஒன்று கேட்டுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டராக இருக்குது, முனிசிபல் வாட்டராக இருக்குது, ட்ரீட்மெண்ட் வாட்டராக இருக்குது, இந்த மாதிரி எது வேணால் கேட்டுறாங்க. அதனால் இந்த ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஜியோலைட் ப்ராசஸையும் படிச்சுக்கோங்க. டைம் இருந்துச்சு அப்படின்னா டீமினரலைசேஷன் படிச்சுக்கோங்க. அப்புறம் கேட்டையான் ஆனியன் எக்ஸ்சேஞ்சு, COD, அப்புறம் BOD மெஷர்மெண்ட், இதுவுமே வந்து ஒரு கொஸ்டின். இது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ரீட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், கான்செப்ட் புரிஞ்சுன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அப்புறம் யூனிட் 2 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே பார்த்தீங்கன்னா நானோ மெட்டீரியல் பற்றி கேட்டிருப்பாங்க. அதுலேயும் அப்ளிகேஷன்ஸ் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸும் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஒரு 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. கெமிக்கல் வேப்பர் டீபொசிஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டீபொசிஷன் மெத்தட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இது 3 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். நான் வந்து கேரண்டி சொல்கிறேன். நானோ மெட்டீரியலை பற்றி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கார்பன் நானோ டியூப் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து யூனிட் 3 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இல்லை காம்போசைட்னு வரலாம். இது ரெண்டில் எது வந்தாலும் இதுதான். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அதே கொஸ்டின் நம்ம படித்த கொஸ்டினாக இருக்கும். கொஸ்டினை தெளிவாக பார்த்துட்டு போனால் ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செராமிக், அப்புறம் பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசிட்டு, இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அப்புறம் வந்து லெட் அண்ட் சில்வர் இருக்குது, இதுவுமே மேக்ஸிமம் நிறைய பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கடைசியாக நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 காம்பனன்ட் வாட்டர் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். அப்புறம் யூனிட் 4 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு, அப்புறம் பவர் அழுகால் படிச்சுக்கோங்க. அப்புறம் பெர்ஜியஸ் ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் ஆர்சோட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா. இந்த ஆர்சோட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 5 தடவை நடந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, 4 தடவை இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஓட்டோ ஹாஃப்மேன் மெத்தடு, இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின், அதாவது ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த கெலோரிஃபிக் வேல்யூ வந்து கால்குலேஷன் பண்ணுறது ஒரு சம்மா கேட்டிருக்காங்க. இதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சம்மு கேட்டிருக்காங்க. 4th யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. கொஞ்சம் இம்பார்ட்டண்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக தான் இருக்கும். லோ கலரிஃபிக், ஹை கலரிஃபிக், இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கலரிஃபிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுற எல்லா சமயமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் இருக்குது தெரியுமா, இந்த 2 கொஸ்டின் இல்லாத பேப்பரே கிடையாது. எல்லா தடவையுமே பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அயன் டயோடும், அப்புறம் லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரியும் லெட் ஆசிட் பேட்டரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்துருக்கு. சில தடவை ரெண்டுமே ஒன்றா கேட்டு வச்சுருவாங்க, சில தடவை இது ரெண்டே ஒன்றா கேட்டு எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம பேக்கப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, இல்லை வெஹிக்கிள் மேபி கேட்கலாம். இது 3 வந்து நல்லா படிச்சனால கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியும். அப்புறம் மைக்ரோபியலும், அப்புறம் வந்து H2O2 ஃபியூல் செல்லு, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுவுமே வந்து ஓரளவு பார்த்துருப்போங்க. ஆனால் இந்த 3 மேக்ஸிமம் நீங்கள் இந்த 3 படிச்சிங்கனாலே கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, மேபி இதில் ஏதாவது ஒரு டயக்ராம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு போய் மேபி ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு எதுவும் மறந்துச்சு, அந்தளவு எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை அப்படின்னாலும் இது 3 நல்லா பார்த்துக்கோங்க. இது 3 கண்டிப்பாக படிக்க வேண்டியது தான். நம்ம லக்கை பொறுத்து கேட்காம விட்டாங்க அப்படின்னா, ஏன்னா 5 தடவை கேட்டாங்க.
இந்த தடவை கேட்காம போயிட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போகும், கண்டிப்பாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.